ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 15வது வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் என்றிருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக விடுதலை பயண நூலிலிருந்தும் நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவர் பார்வோனுக்கு எதிராக கிளர்ந்தெழ இஸ்ரேல் மக்களை தயார் செய்கிறார். அதனால அந்த மக்களுக்கு ஆண்டவர் ஒரு சில வழிமுறை சொல்லுகிறார். நீங்கள் ஒரு இளம் ஆடை, ஒரு வயது நிரம்பிய ஒரு ஆடை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஒரு 15 நாள் பேணி பாதுகாத்து அதை வெட்டி நெருப்பிலே வாட்டி அதை உண்ணுங்கள். அதை மிச்சம் வைக்க கூடாது. அது உண்ணும் முறை இடுப்பிலே கச்சை கட்டி கொண்டு, காலிலே காலணி அணிந்து கொண்டு, கையிலே கோலை வைத்துக் கொண்டு நீங்கள் உண்ண வேண்டும் என்ற ஒரு முறையை அங்கு கொடுக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுவது, நான் எகிப்தை கடந்து செல்ல போகிறேன். அனைத்து ஆண் தலைப்பெயர்கள் அனைத்தையும் விலங்கு தொடங்கி மனிதர்களை நான் அழிப்பேன். ஆனால் நீங்கள் அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை உங்களுடைய வாய்ப்படியிலே நீங்கள் பூசி இருந்தால் அந்த இரத்தத்தை பார்த்து நான் கடந்து செல்வேன். உங்களோடு நான் இருப்பேன். உங்களை என்றென்றும் காப்பேன். எந்த கொள்ளை நோயும் உங்களிடம் வராது. நான் உங்கள் கடவுள் என்பதை நீங்கள் அதன் வழியாக அறிந்து கொள்வீர்கள். இந்த விழாவை நீங்கள் காலம் முழுவதும் கொண்டாடுவீர்கள் என்ற ஒரு அழைப்பை இங்கே கொடுக்கிறார். இந்த நற்செய்தி வாசகமும் ஏறத்தாழ அதே அமைப்போடுதான் அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் ஓய்வு நாளை பற்றிய இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய சீடர்கள் ஓய்வு நாளிலே கதிரை கொய்து உண்டதால் பரிசேயர்கள் அவரிடம் கேட்கிறார்கள், பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாதையும் இந்த சீடர்கள் செய்கிறார்கள் என்று. அந்த ஓய்வு நாளை பற்றி அவர்களுக்கு புரிதல் இல்லை. நம்மை பொறுத்தவரை இன்றைய காலகட்டத்திலே ஓய்வு நாள் என்பது கூத்தடிக்கவும் கும்மாளம் அடிக்கவுமாகத்தான் இருக்கிறது. ஞாயிறு என்பது ஓய்வு நாள். ஞாயிறு என்பது கடவுளுடைய நாள். ஓய்ந்திருப்பது என்பது கடவுளோடு இருப்பதற்காக. அதுதான் நாம் 10 கட்டளையிலே வாசிப்போம். ஓய்வு நாளை கருத்தாய் கடைபிடி, புனிதமாக அனுசரி என்று சொல்லப்பட்டிருக்கும். அதனால் அந்த ஓய்வு நாள் கடவுளுக்குரியது. அந்த ஓய்வு நாளை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை ஒரு கேள்வியாக இந்த நற்செய்தி வாசகத்திலே கேட்டிருக்கிறார். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டப்பட்டதே. ஓய்வு நாளிலே குருக்கள் ஆலயத்தில் சென்று ஆலயத்துக்குரிய வேலையை செய்யலாம். அதனால் ஓய்வு நாள் கடவுளுக்குரிய நாள். அந்த கடவுளுக்குரிய நாளிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கடவுளுக்குரிய நாளிலே அந்த நாள் அவருக்குரியது என்றால் அதை அவருக்காக மாத்திரமே நாம் செலவு செய்ய வேண்டும். அந்த நாளிலே நாம் வெளியே செல்வது, ஊர் சுற்றுவது, தேவையில்லாதவை செய்வது எல்லாம் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாதவை. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ ஓய்வு நாளை புனிதமாக அனுசரிக்க மறவாதிருப்போம். ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்ள முயற்சி